அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 36/7/2023 தான் இந்த தேர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுலேருந்து முன்னாடி ஒரு 50 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். தேர்வு நம்பர் 35. மீதம் இருக்கிற 50 வினாக்களை இப்போ பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 50 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல் என்ன? கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல். ஆன்சர் கேள். அடுத்த வினா, வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. பார்த்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? பார்த்தான் என்பதன் வேர்ச்சொல் பார். அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். திங்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை தர்ற பல சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பாருங்கள். மாதம், கிழமை, சந்திரன், நிலவு, இது எல்லாமே திங்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் குறிக்குது. அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கிறது? இந்த சொற்கள்லாம் சேர்ந்துள்ள இந்த சொற்கள்லாம் எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னா, ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும். ஓவியம் வரைய பயன்படுற துணியை குறிக்கும். எழினி, கிழி, படாம், திரைச்சீலை எல்லாமே. அடுத்த வினா, ஒளி வேறுபாடறிந்து பொருளறிக. ஒளி வேறுபாடறிந்து பொருளறிக. பாருங்க, வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இது ஓரளவுக்கு சரியாக இருக்குது. வயலில் களை. ஸோ கலைங்கிறது இந்த நாட்டுப்புற கலை, இப்படி ஒரு இந்த லை ஏற்படுறதால இது தப்பு. கழை அப்படிங்கிறதும் தப்பு. காளை அப்படிங்கிறதும் தப்பு. அப்போ வயலில் களை தான் எடுப்பாங்க. 56, கூரை, கூரை பொருள் வேறுபாடு உணர்க. கூரை, கூரை பொருள் வேறுபாடு என்ன? இந்த ரைக்கு வீட்டின் கூரையை குறிக்கும். இந்த கூரை புடவையை குறிக்கும். கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. 57, மயங்கொலிகள் பிழையற்ற தொடரை கண்டறி அப்படிங்கிறாங்க. மயங்கொலி பிழையற்ற தொடரை அறிக. ஸோ பாருங்கள், பறவையிடம் இருப்பது இறகு அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரிதான். இறகு தான் அதுகிட்ட இருக்குது. பறவைக்கு இருப்பது அழகு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். மன்னரிடம் இருப்பது வாள், இதுவும் சரிதான். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி அப்படிங்கிறாங்க. இது தப்பு. இந்த ரூ வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 தப்பாக இருக்கு. அப்போ 1, 2, 3 சரி. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ட்ரஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ட்ரஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் அறக்கட்டளையை குறிக்கும். 59 பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா குதிரையேற்றம் அப்படிங்கிறது தான். ஈக்குவஸ்டேரியன் அப்படின்னா குதிரையேற்றம். 60, சொற்களை ஒழுங்குபடுத்துக. கீழே கொடுத்துருக்க சொற்களை எது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லணும். ஏகலை கலையை அப்படின்னு தப்பாக போட்டிருக்காங்களா? அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஆப்ஷன் பிஏ சரியாக தான் இருக்குது. அடுத்தது மரபுச்சொல். சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். கூடை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான மரபு சொல் என்ன? கூடை முடை அப்படின்னு வரும். ஸோ அதாவது கூடை செய் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. இதில் இருக்க பிழை பார்த்திங்கன்னா, அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. அந்த நிலம், புஞ்ச நிலம் சாலையோரத்தில் இருந்தது அப்படிங்கிறது அதோட பொருள். அடுத்தது, இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறி. இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், மஞ்சள், வந்தான், தம்பி இதெல்லாமே இன எழுத்துக்கள் அடிப்படையில் ஒன்று. இந்த கல்வி அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், 64, பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, நெய்தல், முல்லை, மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி, நெய்தல், முல்லை இதெல்லாம் 5 திணைகளில் பார்த்துருப்போம். மதுரை அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்குது. 65, பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு பொருந்தா சொல்லை கண்டறி.
பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதில் பொருந்தாதது அப்படின்னா எஃகு அப்படிங்கிறது பொருந்தாதது. இடராழி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இடராழி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல். 67 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. அடுத்த வினா பாருங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னா கீழே. மிசைன்னா மேலே வரும், அதோட எதிர்ச்சொல் கீழே. 69 சேர்த்து எழுதுக. எதிர்கூட்டல் ஒலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க. ஆன்சர் என்ன? எதிரொலிக்க அப்படின்னு வரும் சேர்த்து எழுதணும்னா. அடுத்ததும் சேர்த்து எழுதுக தான். நெடுமை கூட்டல் தேர். நெடுமை கூட்டல் தேர். இதை சேர்த்து எழுதணும்னா நமக்கு எப்படி வரும்? நெடுந்தேர் அப்படின்னு வரும். அடுத்து 71 தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தேம்பாவணி என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணலான்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்து எழுதலாம். கொடுத்துருக்க ஆப்ஷனில் தேம்பா கூட்டல் அணி சரியானது. அடுத்தது சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடு. சரியான நிறுத்தற்குறிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், இதில் சரியான நிறுத்தற்குறி அப்படின்னா எது, என்ன, எங்கு, எப்படி போன்ற வினாச்சொற்கள் ஆகும். எது, என்ன, எங்கு, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வினாச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்றா சொல்கிறதால காட்புள்ளி போட்டிருக்கோமா. ஸோ இது ஒரு வாக்கியம் மேற்கோள் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த வினா பொருத்தமான நிறுத்தற்குறிகளை அமைந்த தொடரை கண்டறி. நீங்கள் நல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்க பார்க்கும். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். புரியுதுங்களா? அப்போ இதுதான் சரி. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதால அதில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறோம். ஊர் பெயரின் மறுவை எழுது. சைதாப்பேட்டை. இதோடைய மறு பெயர் என்ன? சைதை. அடுத்த 75 தஞ்சாவூரோட மறு பெயர் என்ன? தஞ்சாவூரினுடைய மறு பெயர் தஞ்சை. அடுத்த 76 கும்பகோணம் என்பதன் மறு பெயர் என்ன? கும்பகோணம் என்பதன் மறு பெயர் குடந்தை. 77 திருச்சிராப்பள்ளி என்பதன் மறுவை தேர்ந்தெடுக்க. திருச்சிராப்பள்ளி என்பதன் மறு என்ன? திருச்சி. அடுத்த வினா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிங்க. காலிங் பெல். ஸோ காலிங் பெல் அப்படின்னாலே அழைப்பு மணி. அடுத்த வினா பாருங்க. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறி. டிடாக்டிக் கம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன? நீதி நூல் திரட்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி, அதை தான் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. சுட்டு விடை. அடுத்தது 82 விடை வகைகள். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் என்ன? ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறை விடையில் வரும். 83 எவ்வகை விடை என தேர்க. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன அப்படின்னா அதுவும் சுட்டு விடை தான். அடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சொல். ஆன்ட்ரப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா தொழில் முனைவோர். அலுவல் சார்ந்த கலைச்சொல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதனுடைய கலைச்சொல்ல தமிழ்ச்சொல் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டின்னா கடமை. அடுத்ததும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான் எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்னா என்ன? எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. அடுத்தது 87 ஹோமோகிராஃப். அப்படின்னா ஒப்பெழுத்து. அடுத்து 88 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. அடுத்த வினா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். பசுமரத்து ஆணி போல.
எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கிறது தான் அதற்குண்டான பொருள். பசுமரத்து ஆடி போலன்னா. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்யப்பாட்டு வினை. ஸோ செய்யப்பாட்டு வினையை நம்ம தெரிவு செய்யணும் இந்த கொடுத்துருக்க வாக்கியங்களில். நல்லா பாருங்கள், அதில் எது செய்யப்பாட்டு வினையில் இருக்குது? பாடல் அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறதால அது செய்வினை. அடுத்த வினா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்தச் செய்தான். கந்தனை திருந்தச் செய்தான். இது எவ்வகை வாக்கியம்? புறவினை தொடர். 92, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடரில் வரும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மை உடையது. இதற்கான வினா என்ன? தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டு கால தொன்மை உடையதுங்கிறது தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். இதற்கான வினா என்ன? தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் அதற்கான கேள்வியாக இருக்கும். அடுத்தது 95, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விரிந்தது விரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது சரியானது. அடுத்ததும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான். பொருந்து பொறுத்து. பொருந்து பொறுத்து. இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிறது சரியானது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டுபிடி. அறுத்து அருந்து. அறுத்து அருந்து. பாருங்க, கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படிங்கிறது சரியாக இருக்கு. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படிங்கிறது சரியான ஒரு தொடராக இருக்குது. கலைச்சொல் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான கலைச்சொல் என்ன? கல்வெட்டு. அடுத்தது 100வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. ஆன்சர் என்ன? பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து அப்படிங்கிறது சரியான அகர வரிசை. ஓகேங்களா? ஸோ இதோட 100 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிட்டு எத்தனை கொஷினுக்கு ஆன்சருக்கு கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.